வேல்வழியோட கல்யாணத்துக்கு என்ன பண்ண போறீங்க? நாம போகலனா வேல்வழியோட கல்யாணம் நின்னு போயிருமா? நிக்காது, நிக்கவே நிக்காது. ஏன்னா வேல்வழியோட கல்யாணத்தை முன்னாடி நின்னு நடத்துறதுக்கு அங்க 1000 பேர் இருக்காங்க. அதை விட முக்கியமா அவங்க 2 பேர் வீட்லயும் தேவைக்கு அதிகமா பணம் இருக்கு. அவங்க எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க. நீ நம்ம வீட்டு கல்யாணத்தை பத்தி மட்டும் யோசி, புரியுதா? ஏங்க, நான் என்ன சொல்ல வரேங்கறத புரிஞ்சுக்காம நீங்க பாட்டுக்கு பேசிட்டே இருந்தா என்னங்க அர்த்தம்? யாரு? நான் புரிஞ்சுக்கலையா? எனக்கு நல்லாவே புரியுது. நீ ஏற்பாடு பண்ணி வச்ச கல்யாணங்கிறதுனால உனக்கு வேல்வழியோட கல்யாணத்துல ரொம்ப அக்கறை பொங்கிட்டு வடியுது. இது ஒண்ணு எனக்கு புரியாம இல்ல. பிரபு, என்னடா இதெல்லாம்? மாமா இருங்க மாமா. ஏங்க, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எதையாச்சும் சொல்லி என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருப்பீங்களா? நான் சொல்லாத ஒண்ண நீங்களே கற்பனை பண்ணிக்கிட்டு தேவையில்லாம கோவப்பட்டுட்டு இருக்கீங்க. ஓஹோ, அப்படியா? அப்போ மனசுல வேற என்ன இருக்கு? எதுக்காக வர வியாழக்கிழமை ரோஹிணியோட கல்யாணத்தை நடத்த வேணாம்னு சொல்ற? நான் அடிச்சு சொல்றேன், உன் மனசுல அந்த எண்ணம் தான் இருக்கு. வேல்வழி கல்யாணம் நீ பார்த்து ஏற்பாடு பண்ணி வச்ச கல்யாணம், அதனாலதான் இப்படி பேசுற.